அண்ணா இதோட பயன் என்ன? இது வந்துமா வேலி பத்தின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னா பால் வருமா, இந்த வந்து பாருங்க பால் வரும். இது வந்து ஒரு 10 தழை எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு சளி வந்து கட்டி கட்டியாக வரும். இந்த நெஞ்சு எலும்பு தலையெல்லாம் பாரமாக இருக்கும். இதில் 10 தழை எடுத்துக்கணும். இது வந்து வேலிப்பருத்தின்னு பேர். இது வந்து வாத நாராயணன்னு சொல்லுவாங்கம்மா. இதில் ஒரு 4-5 குர்த்தா எடுத்துக்கணும், இலசா எடுத்துக்கணும். இது வந்து குப்பைமேனி. இதில் 10 தழை எடுத்துக்கணுமா. இது இந்த வேலிப்பருத்தி வாத நாராயணம் 4-5 கூத்து இதெல்லாம் வந்து மாமான அரைச்சிடணும். இது 10 தழை, இது 10 தழை, வாத நாராயணம் கூத்து ஒரு 4-5 இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், மாமான அரைச்சிட்டு மிளகு பூண்டு கஸ்தூரி மஞ்சள் தான் எடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் இருந்தாலும் ஒரு மஞ்சள் ஒரு துண்டு எடுத்துக்கலாம். பூண்டெல்லாம் நசுக்கி மரக்கட்டை நசுக்கணும், சாரமாக போட்டு உப்புக்கல் கொஞ்சம் போட்டு இதெல்லாம் கொதிக்க வச்சு மஞ்சள் ஒரு சிட்டிக்கு போடணும். ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா அந்த சளிலாம் கட்டிக்கிட்டே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேடும். வாரத்துக்கு ஒரு 2 நாள் சாப்பிட்டுனே வந்தாங்கன்னா சளி பூரா க்ளீன் ஆகிடும்மா. சுத்த வயிற்றுல க்ளீன் ஆகிடும். அது மாதிரி சளி வந்து கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம், நல்ல குணமாகிடும். சரிங்கண்ணா. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டுனே வந்தாங்கன்னா சரியாயிடும். சரி.